வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். நீங்கள் வீடு கட்டலாம் என்று நினைத்தவுடனே எந்த கல் பயன்படுத்தலாம், எந்த கல் நல்லது, எந்த கல் பயன்படுத்தினால் எவ்வளவு செலவாகும், குறைந்த செலவில் வீடு கட்ட எந்த கல் பயன்படுத்தலாம், எந்த கல் பயன்படுத்தினால் செலவு அதிகமாகும், ஒரு கல்லிற்கும் மற்றொரு கல்லிற்கும் வித்தியாசம் என்ன என்று யோசிப்பீர்கள். அதற்கான பதில்தான் இந்த வீடியோ. வீடு கட்ட பயன்படுத்தப்படும் பொருட்களில் முக்கியமான பொருட்களில் ஒன்று செங்கல். இந்த கல்லை பயன்படுத்தித்தான் காலம் காலமாக வீட்டின் சுவர்களை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்படியல்ல. வீடு கட்ட பல வகை கற்கள் கிடைக்கிறது. கல்லின் விலை மற்றும் வீட்டிற்கு தேவைப்படும் ஒட்டுமொத்த கல்லின் செலவு எவ்வளவு என்று பார்க்க வேண்டுமென்றால், நாம் கட்டும் வீடு எத்தனை சதுரடி என்று நமக்கு தெரிய வேண்டும். அதனால் உதாரணத்திற்கு 500 சதுரடி வீடு கட்ட என்று எடுத்துக்கொண்டால் எந்தெந்த கல் எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு செலவாகும் என்று பார்க்கலாம். முதல்ல ஏஏசி பிளாக், வெயிட்லெஸ் பிளாக், தண்ணீரில் போட்டால் மிதக்கும் என்று சொல்வார்களே அந்த கல். ஏஏசி பிளாக் 24 இன்ச் நீளம், அதாவது 2 அடி நீளம், 8 இன்ச் உயரம், 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச், 9 இன்ச் அகலம் என்று பல அளவுகளில் கிடைக்கும். 6 இன்ச் அகலமுள்ள கல் 500 சதுரடி வீடு கட்ட 756 கல் தேவைப்படும். ஒரு கல்லின் விலை 90 ரூபாய் என்றால் 756 கல்லிற்கு 68,040 ரூபாய் ஆகும். இதுவே 8 இன்ச் அகலம் கொண்ட கல் பயன்படுத்தினால் ஒரு கல்லின் விலை 120 ரூபாய் என்று வாங்கினால் 756 கல்லிற்கு 90,720 ரூபாய் ஆகும். இந்த கல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீட்டிற்கு பயன்படுத்தலாம். காம்பவுண்ட் சுவர், ஓட்டு வீடு மற்றும் கூலிங் ஷீட் வீடு கட்ட பயன்படுத்தலாம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வீடுகளுக்கு தவிர்ப்பது நல்லது. அடுத்து ஹாலோ பிளாக். இந்த ஹாலோ பிளாக் கல் 16 இன்ச் நீளம், 8 இன்ச் உயரம் மற்றும் அகலம் 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச் என்று பல அளவுகள் கிடைக்கும். 6 இன்ச் அகலம் கொண்ட ஹாலோ பிளாக் 500 சதுரடி வீடு கட்ட 1150 கல் தேவைப்படும். ஒரு கல்லின் விலை 28 ரூபாய் என்று வாங்கினால் 1150 கல்லிற்கு 32,200 ரூபாய் ஆகும். இதுவே 8 இன்ச் அகலம் கொண்ட கல் பயன்படுத்தினால் ஒரு கல்லின் விலை 32 ரூபாய் என்று வாங்கினால் 1150 கல்லிற்கு 36,800 ரூபாய் ஆகும். இந்த கல் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வீடுகளுக்கு பயன்படுத்தலாம். அதாவது காலம் போஸ்ட் மற்றும் பீம் அமைத்து கட்டப்படும் கான்கிரீட் வீடுகளுக்கு பயன்படுத்தலாம். காம்பவுண்ட் சுவர் கட்ட, ஓட்டு வீடு, சிமெண்ட் வீடு, கூலிங் ஷீட் வீடுகளுக்கு பயன்படுத்தலாம். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் வீட்டிற்கு பயன்படுத்த முடியாது. அதாவது காலம் போஸ்ட் இல்லாமல் கட்டப்படும் கான்கிரீட் வீடுகளுக்கு பயன்படுத்த முடியாது. அடுத்து காலம் காலமாக நாம் பயன்படுத்தி வரும் செங்கல்லை பற்றி பார்க்கலாம். 500 சதுரடி வீடு கட்ட 10,000 செங்கல் தேவைப்படும். ஒரு கல்லிற்கு 11 ரூபாய் என்றால் 10,000 கல்லிற்கு 1,10,000 ஆகும். இந்த கல் இதற்குத்தான் என்றில்லாமல் அனைத்து விதமான வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ். இந்த கல்லும் செங்கல்லும் கல்லின் அளவு அடிப்படையில் இரண்டுமே ஒன்றுதான். இந்த கல்லும் 500 சதுரடி வீடு கட்ட 10,000 கல் தேவைப்படும். ஒரு கல்லின் விலை 8 ரூபாய் என்று வாங்கினால் 10,000 கல்லிற்கு 80,000 ஆகும். இந்த கல்லும் அனைத்து விதமான வேலைகளுக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து சாலிட் பிளாக். இந்த கல் 1 அடி நீளம், 8 இன்ச் உயரம் மற்றும் அகலம் 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச் என்று பல அளவுகளில் கிடைக்கும். 6 இன்ச் அகலமுள்ள சாலிட் பிளாக் 500 சதுரடி வீடு கட்ட 1482 கல் தேவைப்படும். ஒரு கல் 32 ரூபாய் என்று வாங்கினால் 1482 கல்லிற்கு 50,388 ரூபாய் ஆகும். இதுவே 8 இன்ச் அகலம் கொண்ட கல் பயன்படுத்தினால் ஒரு கல்லிற்கு 34 ரூபாய் என்று வாங்கினால் 1482 கல்லிற்கு 54,834 ரூபாய் ஆகும். இந்த கல்லும் அனைத்து விதமான வேலைகளுக்கும் 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச் என்ற அகலத்தின் அடிப்படையில் இருக்கும் கல்லை பொறுத்து பயன்படுத்தலாம். முக்கியமாக இன்டர்லாக் பிரிக்கை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லலை. இந்த கல்லை பற்றி ஏற்கனவே வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
நான் சொன்ன இந்த செலவுகள் 500 சதுரடி வீட்டின் சுவர்கள் கட்ட தேவைப்படும் கல்லின் விலை மட்டுமே. கல்லின் விலை எவ்வளவு? ஒரு கல்லிற்கும் மற்றொரு கல்லிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எந்த கல் எங்கெங்கே பயன்படுத்தலாம்? எந்த கல் பயன்படுத்தினால் எவ்வளவு செலவாகும்? என்ற பல கேள்விகளுக்கு பதிலாக இந்த வீடியோ இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் சொன்ன கல்லின் விலைகள் ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம். உங்கள் ஊரில் எந்த கல் எவ்வளவு விலைன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும். ஊர் பெயர் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும். எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.